நடிகர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஆளும் திமுக முக்கியமான திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாம். சமீபத்தில் மாணவர்களுக்கு விருது வழங்கும் 2ஆம் கட்ட விழாவில் பேசிய தளபதி விஜய் தற்போது நேரடியாக பாஜகவின் அடிப்படை கொள்கையை எதிர்த்துள்ளார். பாஜக உறுதியாக இருக்கும் நீட் விவகாரத்தில் கடுமையான கருத்துக்களை தளபதி விஜய் வைத்துள்ளார். அதில் தொடர்ந்து நடந்து வரும் குளறுபடிகளால் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். இனி நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீட் விலக்குதான் இதற்கு உடனடி தேர்வு. சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி சுகாதாரத்தை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். கல்வி சுகாதாரத்தில் மாநில அரசுகளுக்கு முழு உரிமை வழங்கப்பட வேண்டும். மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு NCERT முறையில் தேர்வு வைத்தால் எப்படி சரியாக இருக்கும்? தொடர்ந்து நடந்து வரும் குளறுபடிகளில் நீட் தேர்வு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி என்பது கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானது என்று தளபதி விஜய் பாஜக அரசியலுக்கு எதிராக பேசியுள்ளார். இதன் மூலம்தான் திமுகவை மட்டும் எதிர்க்க போவதில்லை, இனி பாஜகவையும் எதிர்க்க போகிறேன் என்பதை வெளிப்படையாக தளபதி விஜய் அடித்து சொல்லியுள்ளார். இதில் ஒன்றிய அரசு என்றெல்லாம் கூறி தளபதி விஜய் நேரடியாக பாஜகவை எதிர்த்துள்ளார். இந்த நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் வருகை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஆளும் திமுக முக்கியமான திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாம். நடிகர் விஜய் திடீரென நீட் எதிர்ப்பு, ஒன்றிய அரசு என்றெல்லாம் பேச தொடங்கியிருப்பது திமுக ஆதரவு நிலைப்பாடு என்று வெளிப்படையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் திமுகவின் வாக்கு வங்கியை குறிவைப்பதே அவரின் நோக்கம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.